மர்மதேசம். வாம்மா, வா வா, உள்ள வா. ராஜாத்தி, ராஜாத்தி, இங்க யார் வந்திருக்கான்னு வந்து பாரு. ராசாத்தி, என்ன மன்னிச்சிடுறே. எனக்கு உன் நிலவு நல்லா புரியுது. எங்க அம்மாவுடைய பேராசையை நினைச்சா எனக்கு என்னவோ செய்யுது. அவங்க உங்களுக்கு செஞ்ச துரோகத்துக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவங்க எனக்கு போட்ட எல்லா நகையும் நான் கொடுத்துட்றேன். இல்ல சிவகாமி, உண்மையில எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. எங்க தலையெழுத்து ஏமாறணும்னு இருக்கு. ஏமாந்துட்டோம். இதுக்காக யாரு நொந்துகிட்டு என்ன ஆக போகுது? அக்கா, என்கிட்ட ரூபாய் இருக்கு, வாங்கிக்கோங்க. என்னத்தான் நான் தப்பா கேட்டுப்பேன். இன்னும் என்னடா கேட்கணும்? ஏண்டா உனக்கு அந்த ராவுத்தரை தெரியுமா? நல்லா தெரியுமா தா? 4 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட 100 ரூபாய் கடை வாங்கிட்டு ஓடி போனானே அந்த ஆளு தானே? அடே, அப்ப அவன் ஏழை, அவன் ஓடி போனான். சிங்கப்பூருக்கு போய் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுட்டான்டா. அதனாலதான் அவன்கிட்ட போய் வட்டி மூலமா வாங்க போறேன். 100 ரூபாய்க்கு இம்மா தூரம் போகணுமாத்தா? ஏண்டா டேய், என்னடா ஒன்னும் சொல்லி குத்தம் இல்லடா, பேச்சு விட்டு சோறு அப்படி சொல்ல சொல்லுது. யாரா அது மண்ணு வண்டியால் அடிக்கிறது? அடடே, நீதானா? ஏண்டி வெறும் சரிக்கு என்ன இல்லை பிச்சுக்குள்ளி நினச்சிக்கிட்டியா? ஏண்டி மண்ணு உருண்டையால் அடிச்சுக்கிட்டே இருக்க? இந்த பாரு, இன்னொரு தடவை மண்ணு உருண்டைய மேலே வந்து விழுந்தது, உன் கையை ஒடிச்சு சுண்ணாம்பு கலவாயில் வச்சிருவேன். ஏன் கேள்வி, ஏன் இப்படி வெறி பிடிச்ச நாய் மாதிரி கத்துற? யார் உன் மேல மண்ணு உருண்டை எரிஞ்சது? என்ன வம்பு இழுக்கணும்னே வந்தியா? கொழுப்படுத்தவள செய்யறதும் செய்துட்டு என்னடி நாடகம் ஆடுற? எங்களுக்கு ஒன்றும் நாடகம் ஆட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு தான் உங்க குடும்பம் இருக்கே. நீங்க ஆடின நாடகத்தில் தானே எல்லாத்தையும் தொலைச்சிட்டு ஏமாந்து நிக்கிறோம். இந்த பாடி மரியாதையோட பேசு, இல்ல நாக்கை இழுத்து வச்சு அறுத்துடுவேன். ஆஹா, என் நாக்கு அறுத்துருவியா? எங்க அறு பார்க்கலாம், வா. அறுக்கிறேன்டியே, அறுக்கிறேன். முதல்ல உன் கல்யாணத்தை அறுக்கிறேன், அப்புறம் உங்க அப்பா உறவை அறுக்கிறேன். என் சின்ன மகனுக்கு உன்னை கட்டி வச்சு என் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உன் நாக்கை வெளியே இழுத்து நறுக்கிறேன்டி. அப்படி நறுக்கல என் பேர் பேச்சியாத்தால. ஏன் கிழவி, அப்படி ஒரு எண்ணம் இருந்தா அதை இப்பயே மறந்துடு. அந்த மாதிரி ஒரு நிலை எனக்கு வந்தா நாண்டுகிட்டால நாண்டுக்குவேனே தவிர உன் எண்ணத்தை மட்டும் பழிக்க விட மாட்டேன். பாத்துக்க. பார்க்கலாண்டி, பார்க்கலாம். பாரு பாரு, நல்லா பாரு.
என்ன ரீனா, தோட்டக்கார மங்கலத்துக்கா? வெரி குட், போயிட்டு வா. என்னம்மா பார்க்குற? இப்படி சொல்லாமல் கொல்லாமல் கிளம்புனதுக்கு கண்டிக்காமல் வெரி குட் போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறானேண்ணா. இதை பாரு மாதிரிண்ணா, இந்த ரத்னா அரவிந்த் காதலில் ஹெல்ப் பண்ணுறதுக்காகத்தான் நீ இவ்வளோ அக்கறை காட்டுறேன்னு சொன்னால் அதை நான் நம்ப தயாராக இல்லை. நீ ஒரு ரைட்டர், ஷார்ட் ஸ்டோரிஸ்லாம் எழுதுகிற. உன் கிரியேட்டிவ் பசிக்கு இந்த தோட்டக்கார மங்கலத்தில் நிறைய தீனி இருக்குது. ஆமே கரெக்ட்? உன் கதையெல்லாம் நான் ரெகுலராக படிக்கிறேன், பரவாயில்ல, சுமாராகவே எழுதுகிறேன். ஒரு நல்ல ரைட்டர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கு என்னால் ஆன ஹெல்ப்பு நீ பண்ணுற இந்த சின்ன சின்ன தப்பெல்லாம் கண்டுக்காமல் விட்டுறது தான். ராமருக்கு ஒரு அணில் மாதிரின்னு வச்சுக்கோயேன். நம்ப முடியல. என்னடா இது, இப்படி திருட்டுத்தனமாக போகிறவளை கண்டிக்காமல் பாராட்டி வழி அனுப்புகிறானே, இதில் ஏதோ மர்மம் இருக்குது அப்படி தானே நினைக்கிற? ஏதோ இல்லை, நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு, மர்மம் இருக்கு, கூடவே என் சுயநலம் இருக்கு. இதை நீ போக போக புரிஞ்சுப்ப. ஏன் டாக்டர் நந்தா, இப்பவே தெரிஞ்சுக்கலாமே. சிரிக்கிற விஷயம் இல்லைம்மா, நான் ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன். நீ என்ன செஞ்சாலும் யோசிச்சு செய். பி கேர்ஃபுல். ஹே ரீனா, டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. நீ இப்போ போனேன்னா உன் கெரியரை நான் ஸ்பாயில் பண்ணுவேன்னு உன் சீஃபாக வார்னிங் கொடுக்கல. நீ போகிற இடம் அதான் அந்த தோட்டக்கார மங்கலம், அங்கே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கிறதுக்கு தான் பி கேர்ஃபுல்னு சொன்னேன். ஓ பத்தியா, அந்த விஷயத்தையே மறந்துட்டேன். இது என்ன லாங்குவேஜ்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல. இதான் ரைட்டர் ஆச்சே, நிறைய புக்ஸ் படிச்சிருப்ப. ஸ்கிரிப்டை பார்த்தா ஏதோ பழைய லாங்குவேஜ் மாதிரி இருக்கு. பிராமி இல்லைன்னா பாலியா இருக்கலாம். ஆமாம், இது என்னது, எங்கே பிடிச்சிங்க? நான் எங்கே எதை பிடிச்சேன், இதில் என்ன பிடிச்சிட்டு இருக்கு. See you. Thanks. சுமாரியா? ரெடியாண்ணா? என்னாச்சு முத்தமா? இல்லை, ஏதோ சத்தம் கேட்டுச்சு. என் புருஷன் தான் என்னை தேடி வந்துருச்சோன்னு நினச்சி பயந்துட்டேன். நீ வேற, அவன் குடிச்சுட்டு கருப்புசாமி கோயிலே கதின்னு கிடப்பான். இதுதான் முத்தமா. யோ, இந்த நேரத்தில் எதுக்கு சாமி பேர்? உன் சாமி அருவாள் எடுத்து வந்து என் தலையை வெட்டிடுமோ? அட போயா, என் பயம் உனக்கு தெரியாது. கருப்புசாமி கோயிலில் வச்சு கட்டின தாலி உங்ககிட்ட கொடுத்துட்டேன். இப்போ மஞ்சள் கயிறை கட்டிட்டு சுற்றுறேன். என்னைக்கு என் புருஷன் கண்டுபிடிச்சி கேட்க போகிறாரோ தெரியல. கவலைப்படாத முத்தம்மா, கொண்டு வந்து கொடுத்துட்றேன். எப்படி? அதான் திருட மொத்தமாக எடுத்துகிட்டு போயிட்டான்னு சொன்னியே. புதுசாக ஒன்று செஞ்சு போட்டா போச்சு. இந்த கந்தனை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கிற? என்ன இருந்தாலும் கருப்புசாமி கோயிலில் வச்சு கட்டின தாலியா, சாமியை நினச்சாதான் பயமா இருக்கு. அதான் சாமி ஏமாற்றி ஊரை வலிச்சு எடுத்துகிட்டு போயிட்டானுங்களே, அப்போ எங்கே போச்சு உன் கருப்புசாமி? இருந்தாலும் ஆள்காட்டி பையன் நாச்சிமுத்துவ சாமி தானே கொண்டுச்சு. நீ வேற விவரம் கடத்தனமா பேசாத புள்ள. அவனை கொன்னது சாமி இல்லை, அவன் கூட்டத்தை சேர்ந்த ஆளுங்க தான். எங்கே அவன் பயந்து போய் போலீஸில் மாட்டிக்குவானு சொல்லி போட்டு தள்ளிட்டானுங்க. சரி, சாமி உண்மைன்னா ஊரில் திருட்டு நடந்ததில்ல, அப்போ உன் சாமி வந்து சாசாரண எல்லாத்தையும் வெட்டிக்கலாம்ல. எங்கே உன் சாமி வரல? நீ வேற. சரி, என்னை முத கம்மங்காட்டுக்குள்ளே கவுத்தல்ல, அப்பயும் உன் சாமி வரல. அப்போதான் வரல விடு. நீ தாலி கட்டினல்ல, அப்போ எங்க சாமி? ஆமல்ல சாமி. அதை விடு. ஊரில் இத்தனை ஆம்பளைங்க இருக்கும்போது என்னை மட்டும் எதுக்கு கவுத்தியா? அதுவா, இதுக்குதான். குதிரை சத்தம் கேக்குது இல்ல? ஆமா புள்ள. எங்க? யோ, போயிடலாயா? இருப்புல இதுக்கு போய் பயந்து. ஏய் ஏய்,
வேண்டாம் என்ன விட்டுடு வேண்டாம் வேண்டாம் என்ன ஒண்ணும் பண்ணிடாத வாங்க பாத்திரியா உட்காருங்க. அம்மா லட்சுமி ஐயாவுக்கு மோர் எடுத்துட்டு வா தாயி. உப்பு கொஞ்சம் தூக்கலா இருக்கட்டும்மா. எங்க ஆன முடியாரு? இல்லைங்க, அவர் நடந்த திருட்டு விஷயமா வேட்டக்காரமங்கலம் வரைக்கும் போயிருக்காரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கா? ஆமாங்க ஐயா. என்னவோமா ஊர்ல நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. என் மக சர்டிஃபிகேட்லாம் காணாம போய் ஒரு வாரம் ஆயிடுச்சு. அவன் வேலை வெட்டி இல்லாமல் ஊர் சுத்திட்டு திரியிறேன். இந்த நேரத்தில் வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாம் களவு போயிடுச்சு. இங்கேயும் அதே நிலைமைதான் ஐயா. இருந்துரு ரத்னாவுக்கு குறி மாதிரி சேர்த்து வச்ச நகையெல்லாம் களவு போயிடுச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லிக்க வேண்டியதுதான். ஊர்ல நடக்கக்கூடாது எதுவும் நடந்தில்ல. இருந்தாலும் கருப்பு காவல் காக்கிற ஊர்ல இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு நினைச்சா கொஞ்சம் கலக்கமா தான் இருக்கு. சார் பாப்போம். நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு தான் நினைக்கேன். கருப்புக்கு என்ன கோவமோ யாருக்கையா தெரியும்? தெய்வ சித்தம் யாருக்கு தெரியும்? நல்லதே நடக்கட்டுமே. என்ன ராசு சிரிக்கிற? இல்லை சார், திருட்டு நடக்கிறது, போலீஸ் பிடிக்கிறது, இதெல்லாம் ஊர் உலகத்தில் சகஜமாக நடக்கிற விஷயம். இதில் போய் அனாவசியமாக கருப்பை எடுத்துக்கிட்டு அவர் கடமை தவிர்த்தனால தான் இதெல்லாம் நடந்ததா நீங்கள் பேசுகிறது படித்தவங்களுக்கு நல்லா இல்லை சார். ராசு, உனக்கு வயசு பத்தாதுப்பா. என் வயசுக்கு நான் நிறைய பார்த்துட்டேன், அனுபவிச்சிட்டேன். இந்த திருட்டு நடக்கிறது, போலீஸ்காரங்க வர்றதும் போகிறதும் மற்ற ஊர்களில் விட சகஜமாக இருக்கலாம்ப்பா. ஆனால் இன்ன வரைக்கும் இந்த தோட்டக்கார மங்கலத்தில் அந்த மாதிரி நடந்தது கிடையாது. இதை நீ போக போக புரிஞ்சுக்குவேன். அப்போது இந்த திருட்டுக்கும் கருப்பு சாமிக்கும் சம்மந்தம் இருக்குன்றீங்களா? ஏன் இருக்கக்கூடாது? இந்த திருட்ட சாமியை கூட செஞ்சிருக்கலாமே. அவருக்கு திருட்டு சாமி தானே பேரு. இருக்கிறவங்க கிட்ட இருந்து எடுத்து இல்லாதவனுக்கு கொடுக்குறாரே. என் கவலை கூட இந்த சாமி தான் தீர்த்து வைக்கணும். சார், சர்டிஃபிகேட் காணோம்னா யூனிவர்சிட்டி ரிஜிஸ்டருக்கு எழுதி போடுங்க. அதை விட்டுட்டு இப்படியே பேசிட்டு இருந்தா என்ன நடக்கும்? இளரத்தம் அப்படிதான் பேசும். நீங்க மோர் குடிங்கயா. வாங்க. அப்பா வந்திருக்காரா? உள்ளதான் இருக்காரு, உள்ள வாங்க. பரவாயில்லைங்க, அப்பா கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? ஆமா, ஏதோ உங்களுக்கு இன்டர்வியூ வந்திருக்கு போல இருக்கு. உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல, வழியில போஸ்ட்மேன் சொன்னாரு. அவர் ஏன் உங்ககிட்ட சொன்னாரு? உங்க பேர் போட்டிருந்த லெட்டர் அவர் கையில வச்சிருந்தாரு. நான் கேட்டேன், அவர் சொன்னாரு. தப்பா? ஐயோ, தப்பு இல்லைங்க. ஆமா, உங்க சர்டிஃபிகேட்லாம் தொலைஞ்சு போச்சு சொன்னீங்களே, எப்படி இன்டர்வியூக்கு போவீங்க? இல்லை, என் தலையெழுத்துங்க. இன்னும் ஒரு வாரம் இருக்கு. அதுக்குள்ள யூனிவர்சிட்டிக்கு எழுதி போட்டு டூப்ளிகேட் வாங்க முடியாதா? என்ன லட்சுமி நீங்க, இதெல்லாம் ஒரு வாரத்தில் நடக்கிற வேலையா? வேற என்னதான் பண்ண போறீங்க? என்ன பண்றது, நம்ம தோட்டக்கார மகள்லாம் நிறைய மாடுங்க இருக்கு, மேய்க்க வேண்டியதுதான். சரிம்மா, அப்ப நான் புறப்படுறேன். ஏலே சண்முகா, எங்கடா வந்த? உங்களை கூப்பிடதான்பா. சாப்பிடாம வந்துட்டீங்க. சரி, நீ போ, நான் வரேன். எங்க போறீங்க? கருப்புசாமி கோயிலுக்கு தான் போய் ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டு வந்துடுறேன். என்னன்னு கேட்க போறீங்க? ஏன்டா ஏன் இப்படி சோதனை பண்றேன்னு தான். ஏன்பா, கருப்பு கருப்பு நான் சாமி பேரை வெட்டியா சொல்லிட்டு இருக்கீங்க. இவ்வளோ தூரம் நடந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை குறையிலையாப்பா? ஏலே சண்முகம், என் நம்பிக்கைக்கு தான் ஒரு பரீட்சை வச்சிருக்கான்டா அவன். சின்ன பையன், நீ ஒரு கொண்டு புரியாது. நான் வரேன்.
சீக்கிரமா போடா. என்னங்க என்னங்க சொல்லுங்க. உங்களுக்கு திரும்ப சர்டிஃபிகேட் கிடைக்கணும், உங்களுக்கு வேலை கிடைக்கணும். நான் கருப்புகிட்ட வேண்டிக்கிறேன், கவலைப்படாதீங்க. மாடு மேய்க்கிற நிலமெல்லாம் உங்களுக்கு வராது. ஏங்க நீங்களே எங்கள் அப்பா கட்சி தானே, கொஞ்ச நாளைக்கு நாமளாம் அந்த கருப்பு சாமி விட்டுருவோங்க. எவ்வளோ வேலை செய்வார் அவர் ஊரில், கொலை செய்யணும், திருடணும், கூடவே எனக்கு வேலை வாங்கி கொடுக்கணும்னா முடியுமா வரால? சரி, முருகனை வேண்டிக்கிறேன். வேண்டாங்க, நான் உழைச்சி முன்னுக்கு வந்துடுவேன். நான் வரேங்க. உங்கள் அக்கறைக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. ஏய், என்னாச்சு? ஏன் இப்படி ஓடி வர? ஒன்றும் இல்லைக்கா. ஐயா கருப்பணசாமி, நீதாயா எனக்கு தோணை. காசு, பணம், நகை, நட்டு எல்லாத்தையும் இழந்துட்டேன். ஆனா உன் பேர்ல உள்ள நம்பிக்கையை இன்னும் நான் இழக்கலையா. உன் பேர்ல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா காசு பணம் போனதை பத்தி கூட நான் கவலைப்படலையா. 4 மாசத்துக்கு முன்னாலே என் பையன் சர்டிபிகேட்லாம் தொலைஞ்சு போச்சேயா. அதையாவது திருப்பி கொடுயா. அது இல்லாம எவையா அவளுக்கு வேலை கொடுப்பா சொல்லு. இனிமே அவளை நாய் சேர்ந்துவா. நகை நட்டெல்லாம் திருட்டு போகுது, சர்டிபிகேட் தொலையுது, அடி மேல அடி விழுகுதையா. என்னையா நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க, நீ சும்மா இருக்க? என்கிட்ட நீ எத்தனை முறை பேசியிருப்ப? பேசியா பேசு. புடசாமி வந்துட்டியா? நான் கத்துறது உன் காதுல விழுந்துருச்சா? வந்துட்டியா கருப்புசாமி? கவலைப்படாத, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். காரணமாக தான் இந்த திருட்டை நடக்க விட்டுருக்கேன். அவன் தொலைச்சது மட்டுமில்லை, நீ தொலைச்சது எல்லாம் கூட சேர்த்து கிடைக்கும். போ.